வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பார்ட் 3. ஸோ பார்ட் 1, 2 நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்ட் 3ல இருக்கோம். ஸோ வித் தட் நோட், ஏற்கனவே ஆல்மோஸ்ட் நம்ம 7+ ஒரு 10 கிளாஸஸ் முடிச்சுட்டு 12 கிளாஸஸ் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு திஸ் ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மங்கள்யான் மிஷன், நேவிகேஷன் சேட்டலைட் or நேவிகேஷன் சேட்டலைட், நிசார், satellite band frequency, satellite types and satellite launch vehicles and previous year questions. Friends, இப்போ நான் உங்களுக்கு பயோடெக்னாலஜியில் இப்போ ரீசெண்டாக என்னென்ன அப்டேட்ஸோ இதை உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸாக நாங்கள் கொடுத்துருவோம். அடுத்து ஸ்பேஸ் டெக்னாலஜியில் சில ஃபேக்ட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நான் கிளாஸில் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் இனிமேல் ஃப்யூச்சர் வீடியோஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு அக்குமுலேட்டடாக ஏதாச்சும் கான்செப்டுவலாக சொல்லணும்னா அதையும் நம்ம பேசிடலாம். பட் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது மிஷன்ஸ், நிறைய சேட்டலைட் மிஷன்ஸ் டு அதர் செலஸ்டியல் பாடிஸ் லைக் ஆஸ்ட்ராய்ட் பென்னூக்கு போகிறது. இந்த மாதிரி நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கு நம்ம நிறைய மிஷன்ஸ் நம்ம இல்லை, நம்ம வேர்ல்டு நிறைய மிஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ மிச்ச பிளானட்டில் இருக்க சேட்டலைட்ஸுக்கு சில மிஷன்ஸ் நம்ம அனுப்பியிருக்கோம். வாயேஜர் 1, 2ன்னு சொல்லிட்டு அக்ராஸ் நம்ம ப்ளூட்டோ வரை சில மிஷன்ஸை ஜென்ரலாக சில மிஷன்ஸ் இருக்குது. நியூ ஹாரிசான்ஸ்னு ஒரு மிஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசிரிக்ஸ் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்ட்ராய்டுக்கு, இல்லைனா ஆஸ்ட்ராய்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுற பிக்சர்ஸ் எடுக்கிற நிறைய மிஷன்ஸ் நாசா, இஎஸ்ஏ, ஜாக்ஸா, அப்புறம் ராஸ்காஸ்மாஸ் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில மிஷன்ஸ் நான் ஹேண்ட் அவுட்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஏதாச்சும் ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுனாலும் we will update you in handouts. ஸோ எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ், அதாவது இந்த 22 கிளாஸ் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம், ஆல்மோஸ்ட் இப்போ இன்னும் 10 கிளாஸஸ் தான் இருக்குது. அந்த எண்ட் ஆஃப் த கிளாஸஸ் உங்களுக்கு இந்த ஹேண்ட் அவுட்ஸ்லாம் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே என்னால் முடிஞ்சிச்சுன்னா ஐ வில் கீப் அப்லோடிங் த டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ வித் தட் நோட் we will move on to this மங்கள்யான் மிஷன். ஒரு ஓல்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான், பட் இன்னுமே அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஸோ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் சொல்லாமல் கிளாஸ் சயின்ஸ் கிளாஸ் முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், ஏன்னா மிஷன் மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமே வந்தது. அதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த மிஷன் மங்கள், அதாவது இந்த மாம் மிஷனில் நிறைய உமன் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றியும் இன்னொரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு மார்ஸ் வர ஒரு இன்டர் பிளானட்டரி மிஷன். இது இன்டர் பிளானட்டரி, அதாவது we are going from one planet to another planet. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர் பிளானட்டரி மிஷன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி மிஷன் தட் வாஸ் ஹெல்ட் பை இந்தியா. ஸோ இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி மிஷன் இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இதுக்கு ஜிஎஸ்எல்வி தான், நம்ம இதை வச்சு ஜிஎஸ்எல்வியில் தான் இந்த சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணணும்னு நினச்சோம். பட் ஜிஎஸ்எல்வி நிறைய ஃபெயிலியர்ஸ் அந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ணதுனால நம்ம அதை பிஎஸ்எல்விலையும் அனுப்பிட்டோம். PSLV தான் இட் இஸ் நோன் அஸ் அ ஒர்க் ஹார்ஸ் ஆஃப் இஸ்ரோ. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் சப்சிக்வெண்ட்டாக, எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக சக்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்பி நம்ம ஒரு விஷயத்தை அனுப்ப முடியும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இன் சக்ஸஸை கொடுத்தது ரெண்டு ஆர் வெரி ஃபியூ ஃபெயிலியர்ஸ் தான் PSLVயில் நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த PSLVயை நம்பி நம்ம அனுப்பணும். ஆனால் PSLVயில் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி PSLVயில் அவ்வளோ வெயிட்டை நம்ம அனுப்ப முடியாது GSLV மாதிரி. ஸோ அதனால GSLV லான்ச் வெஹிக்கிள், GSLVயை நம்ம டிபெண்ட் ஆக முடியாததுனால PSLVயில் கொஞ்சமாக ஒரு பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம இந்த சேட்டலைட்டை அனுப்பிட்டோம். ஸோ இட்ஸ் இன்டர் பிளானட்டரி மிஷன் டு மார்ஸ். இன்னொன்று PSLVயில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அவ்வளோ தூரம் அதால் ட்ராவல் பண்ணவும் முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ரிவால்விங் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் அனுப்பி, ஸோ அந்த படத்தில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மிஷன் மங்கள், கட்டாயம் அந்த படத்தை பாருங்கள். ஸோ அந்த மிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த ரிவால்வ் பண்ணி அப்படி போய் ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி இந்த மிஷனை அனுப்பியிருப்பாங்க நம்மளோட ஸ்பேஸ் இதுக்கு, மார்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி
நிறைய விஷயங்களை தாண்டி வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்தது தான் இந்த மிஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட காஸ்ட்டோட இந்த மிஷன் மாம் மிஷனோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அக்ராஸ் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸோட ஒரு இன்டர்பிளானட்டரி மிஷனை ரொம்ப ஃப்ரூகல் காஸ்ட்ல, அதாவது ரொம்ப கம்மியான காஸ்ட்ல வந்து அனுப்பின ஒரு சக்ஸஸும் நம்ம இந்தியாவுக்கு தான். இட்ஸ் அ மெய்டன் சக்ஸஸ், மெய்டன் அட்டெம்ப்ட், அதாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிட்டோம். ஸோ திஸ் இஸ் அனதர் ஃபீட் டு திஸ் மிஷன். ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஹியர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்பிளானட்டரி மிஷன் டு பிளானட் மார்ஸ். இதை 2013 வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் மார்ஸுக்கு அப்படின்னா, மார்ஸுக்கு ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் அனுப்பணும்னா, மார்ஸ் இஸ் த நெக்ஸ்ட் பிளானட் which is in the Goldilocks zone. ஏன்னா கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஜஸ்ட் லைக் ஹேபிடேஷன் தட் ஆர் பாசிபிள் இன் எர்த் மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டபிள் ஏரியாவில் இருக்கிற ஒரு பிளானட் தான் மார்ஸ். அந்த ஹேபிட்டபிள் ஏரியா தான் கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரியே இருக்கிற சன் இருக்கிற மாதிரியே இன்னொரு ஸ்டார், எந்த ஒரு ஸ்டார்லேயும் அதோட பிளானட்ஸு எர்த் மாதிரியே ஒரு பொசிஷன்ல இருந்து அது வந்து ஹேபிட்டபிளா இருந்ததுன்னா அதுவுமே கோல்டிலாக்ஸ் ஜோன் தான். கோல்டிலாக்ஸ் ஜோன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இல்லாம, ரொம்ப கோல்டு டெம்பரேச்சர் இல்லாம, ஒரு மிதமான கிளைமேட்ல ஒரு நல்ல ஒரு வாழ்றதுக்கு ஒரு ஏதுவான ஒரு கிளைமேட் இருக்கிறது தான் கோல்டிலாக்ஸ் ஜோனோட இது. அதே இடத்துல இருக்கிறது தான் இந்த மார்ஸும். ஸோ இந்த கோல்டிலாக்ஸ் ஜோன்ல இருக்கிற இந்த மார்ஸ்ல ஏன் லைஃப் பாசிபிளா இருக்கக்கூடாது, அப்படின்னா இருந்திருக்கா, இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம போய் அங்கே தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக நம்ம மார்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். அடுத்து நம்ம வீனஸுக்கு, மெர்க்குரிக்கு, மிச்ச பிளானட்லாம் அடுத்தடுத்த ஃபோக்கஸில் வந்து நம்ம பண்ணலாம். பட் மெர்க்குரியில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் மிஷன்ஸ் ஹவ் பீன் ட்ரைங் டு சர்ச் ஃபார் திங்ஸ் இன் மெர்க்குரி. பட் வீனஸ்க்கு வந்து நம்ம அடுத்து சுக்ராயின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் போட தான் போகிறோம். பட் மார்ஸை தான் நிறைய கண்ட்ரீஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணி நிறைய மிஷன்ஸ் ஃபெயில் ஆகிருக்கு, நிறைய மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, the missions are primarily technologies. So technology எப்படி அங்கே ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, ஏதாச்சும் மினரல்ஸ் இருக்குமா இருக்காதா, ஏதாச்சும் உயிர் இருந்ததா இல்லையா, தண்ணி இருந்ததா இல்லையா, இதெல்லாம் பார்க்கறதுக்கான மிஷன் தான் இது. ஓகே, ஸோ the objective of the mission are primarily technological and include design, realization and launch of Mars orbiter spacecraft. நம்மளால இதை முடியுமான்ற டெக்னாலஜியை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆர்பிட் ஃபேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் மட்டும்தான் நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ ஆர்பிட்டர் நம்ம அனுப்பியிருக்கோம். இன்னொரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம், ஆக்சுவலாக 6 மாதத்துக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து போகும்னு நினச்சி நம்ம அனுப்பினோம். ஆனால் 7 வருஷம் வரை அது வந்து அந்த ஆர்பிட்டர் வந்து ஒர்க் ஆகிருக்கு. 7வது வருஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்டர் ஃபெயில் ஆகி நம்மளால் அதுக்கு சிக்னலை வந்து கொடுக்க முடியல, அதுலேருந்து சிக்னலை ரிசீவ் பண்ண முடியல. ஸோ ஒரு 6 மாதம் டைம் பீரியடில் அனுப்பின ஒரு சேட்டலைட்டு 7 வருஷம் வரை ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். So this you have to understand. And நம்ம இந்த the spacecraft capable of operating with sufficient autonomy during the journey phase. So வந்து journey phaseல sufficient autonomy ஓட வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்ரேட் ஆச்சு. sufficient autonomyனா நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுவே எல்லா ஆப்ரேஷனையும் பார்த்துக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே மார்ஸ் இப்போ மூணுக்கு அனுப்பும் போது ஓகே, பட் மார்ஸுக்கு அனுப்பும் போது நம்மளோட சிக்னல் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கும் அதோட சிக்னல் நம்மளை ரீச் ஆகிறதுக்கும் நிறைய டைம் கேப் இருக்கும். அதுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை நடந்துடலாம். ஏன்னா நம்ம சிக்னல் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே அது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டில் இடிச்சிடலாம், இல்லைன்னா ஒரு ஹை சன்லைட் பீம்னால அது வந்து வெடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை அதை சால்வ் பண்ணுறதுக்காக அதுக்கு நிறைய அட்டானமி நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதுவே ரிசால்வ் பண்ணுற அளவுக்கு அட்டானமஸ் மிஷினாகவே அந்த ஆர்பிட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் மினராலஜி, மார்ஷியன் அட்மாஸ்பியர், அப்புறம் சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மினரல்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நம்ம மார்ஸ் மிஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியன் மார்ஸ் மிஷன் வந்து பாருங்கள்,
இட் இஸ் 1.350 கிலோகிராம் தான். ஸோ 1.5க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம GSLV தான் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் அதோட கம்மியாக்கிட்டாங்க. 69 மில்லியன் டாலர்ஸ் தான் ஆயிருக்கு. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. PSLV XL வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் இதில் இருக்க பேலோட பாருங்கள். பேலோட்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஸ்பேஸில் அந்த சேட்டலைட்டில் இருக்குன்னு பாருங்கள். மார்ஸ் எக்ஸோஸ்பெரிக் நியூட்ரல் காம்போசிஷன் அனலைசர், Lyman alpha photometer, medium gain antenna, Mars color camera, methane sensors, thermal infrared imaging spectrometer, high gain antenna, ஓகே கலர் கேமரா இதெல்லாம் சொல்லிட்டேன். எப்படி போய் சேர்ந்துருக்குன்னு பாருங்க. எர்த்தோட ஆர்பிட்லேருந்து பாருங்க இப்படி இப்படி சுற்றி 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 போய் இது போய் சேர்ந்துருக்கு அந்த மார்ஸில். ஸோ எர்த்ஸ் பொசிஷன் அட் மார்ஸ் ஆர்பிட் இன்சர்ஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த்தை சுற்றி 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 ஃபஸ்ட்டு எர்த்தோட கிராவிட்டியில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து அந்த கிராவிட்டியில் நம்ம எர்த்தோட கிராவிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகி அடுத்து மார்ஸ் கிராவிட்டிக்குள்ளே அது வந்து இன்சர்ட் ஆகணும். இதில் 2 விஷயம் வந்து நடந்திருக்கணும். முதல் கிராவிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும், அடுத்து அந்த கிராவிட்டி இல்லாத ஒரு பொசிஷனில் இருக்கணும், அப்புறம் மார்ஸ் கிராவிட்டியில் போய் அது இன்சர்ட் ஆகணும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆயிருந்தாலும் நம்மளோட மிஷன் ஃபெயிலாக இருக்கும். பட் இட் ஹேப்பன்ட் அண்ட் இட் சக்ஸஸ். ஸோ அகெயின் கம்மிங் வித் திஸ் த பேலோட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 420 கிலோமீட்டர்ஸ் எங்கே வந்து பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட மங்கள்யான், அதாவது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஆர்பிட்டர் மிஷன் வந்து நம்மளோட மார்ஸ், இதுதான் மார்ஸு. ஸோ இது வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஸோ 420 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா இது 420 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்தஸ்ட் பாயிண்ட் வந்து 80,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இந்த சேட்டலைட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ்ரோ ரெடியூஸ்டு த ஆர்பிட்ஸ் சைஸ். ஏன்னா இந்த ஆர்பிட் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் நம்ம PSLVயில் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. அண்ட் நம்ம ஃபியூச்சர் மிஷனில் இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸை போட்டு நம்ம வந்து அடுத்த சேட்டலைட்டை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, மார்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடுத்தடுத்து அனுப்ப போகிறோம். மங்கள்யான் 2 இஸ் இந்த லூப். ஸோ நம்ம நிச்சயமாக இன்னும் அடுத்து வந்து மங்கள்யான் 2க்கு போயிடுவோம். ஸோ அதர் மார்ஸ் மிஷன். ஸோ கொஸ்டின் ஏன் நான் இங்கே மாம் பேசுகிறேன் அப்படின்னா, மாம் இல்லைனா மங்கள்யான் பற்றி பேசுகிறேன்னா, மங்கள்யான் 2 பற்றி அவங்க கேள்வி கேட்கும்போது what are the lessons learned from Mangalyan 1 or in the lines of the success of the Mangalyan 1 mission, what are the future prospects of Mangalyan 2 mission அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி Mangalyan 2 மிஷன் வந்து இங்கே லூப்பில் இருக்கிறதுனால Mangalyan 1 பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறம் Mangalyan 2 பற்றி கேட்பாங்க மெயின்ஸில். ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இது Mangalyan 1 பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Mangalyan 2 வரை நீங்கள் Mangalyan 1 பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதர் மாஸ் மிஷன், மிச்ச கண்ட்ரிஸ் என்ன மாஸ் மிஷன் அனுப்பியிருக்காங்க, இது வந்து ஒரு டேபிள் ஃபார் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லைனா வந்து சென்டென்ஸாக கூட கேட்கலாம். ஸோ அதர் மாஸ் மிஷன் என்னென்னா மார்ஸ் நாசாவோடது பர்சீவரன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நாசாஸ் பர்சீவரன்ஸ் ரோவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியான்வென் அண்ட் ஜூராங். இந்த பேரை பார்த்தாலே தெரியும் அது சைனாவோட மிஷன். ஸோ சைனாஸ் ஃபர்ஸ்ட் மாஸ் மிஷன் இஸ் சர்ச்சிங் ஃபார் பாக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, வாட்டர் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ண போகிறாங்க. அப்புறம் UAEயோட மிஷன் தான் ஹோப். இது ஒரு மார்ஸ் மிஷன் தான். தே ஆர் ஃபைண்டிங் கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் த மார்ஸ் கிளைமேட். ஸோ மார்ஸ் கிளைமேட்டை பற்றி படிக்கிறதுக்காக இந்த ஹோப் அனுப்புகிறாங்க. அப்புறம் எக்ஸோ மார்ஸ் ட்ரேஸ் கேஸ் ஆர்பிட்டர், இது என்னென்னா மார்ஸ் அட்மாஸ்பியரை வந்து படிக்க போகுது. இது 2 ஏஜென்சி கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி ராஸ்காஸ்மாஸும் எக்ஸோ மார்ஸ் ட்ரேஸ் கேஸ் ஆர்பிட்டரை வந்து அனுப்புகிறாங்க. அடுத்து நாசாஸ் மார்ஸ் அட்மாஸ்பியரிக் அண்ட் volatile evolution spacecraft, that is மேவன் வந்து நாசாவோடது. இது அட்மாஸ்பியரை மார்ஸோட அட்மாஸ்பியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்பிட்டரை அனுப்ப போகிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் திஸ் மிஷன் இஸ். அப்புறம் நாசா கியூரியாசிட்டி ரோவர், நாசாஸ் மார்ஸ் ரிகனைசன்ஸ் ஆர்பிட்டர், MROன்னு சொல்லாமா, MRO, மேவன், கியூரியாசிட்டி, பர்சீவரன்ஸ், மேவன், MRS. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாசாவோடது. சாரி MRO எல்லாமே நாசாவோடது. ஈவன் நாசா ஒடிசி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டடிங் மார்ஸ் சர்ஃபேஸ். ஸோ ஒடிசி, பர்சீவரன்ஸ், மேவன், MRO, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கியூரியாசிட்டி. ஓகே, ஸோ ஆல் இஸ் ஃபார் பை நாசா ஃபார்
மார்ஸ் மிஷன். ஸோ அடுத்து வந்து மங்கள்யான் 2 பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மங்கள்யான் 2 மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கேரி 4 பேலோட்ஸ். ஸோ 4 பேலோட்ஸில் என்னென்ன இருக்க போகுது பார்த்தீங்கன்னா மார்ஸ் ஆர்பிட் டஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ மார்ஸோட டஸ்ட்டை வந்து படிக்க போகிறாங்க. அண்ட் ரேடியோ அக்கல்டேஷன் எக்ஸ்பிரிமெண்ட், எனர்ஜெட்டிக் அயன் ஸ்பெக்ட்ரோமீட்டர், Langmuir probe and electric field experiment. Study will focus on Martian atmosphere, environment and interplanetary dust. So அந்த interplanetary dust actually எதுக்கு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? டஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டஸ்ட் will give you the idea of how the Mars was formed. ஏன்னா மார்ஸ் எப்படி வந்து aggregate ஆகி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது aggregate ஆகாமல் அதில் மிதந்துக்கிட்டு இருக்க டஸ்ட்டை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்று டஸ்ட்டில் தான் என்னென்ன ஏதோ பயோ மாலிக்யூல்ஸ் இருக்கா, அதாவது ஏதாச்சும் உயிரோட மாலிகூல்ஸ் இருக்கா, இல்லைனா உயிரோட டிஎன்ஏ இருக்கா, இல்லைனா வாட்டர் வேப்பர் இருக்கா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸஸ் இருக்கா. ஏன்னா மீத்தேன் கேஸஸ் will indicate the life. ஏன்னா லைஃப் எல்லா ஆர்கனிசம் வந்து மீத்தேனை எமிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து மீத்தேன் நிறைய இருந்ததுன்னா அந்த இடத்துல லைஃப் இஸ் பாசிபிள் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். So 2016 கேள்வி கேட்டிருக்காங்க. Mangalyaan launched by ISRO is also called Mars Orbiter mission, made India the second country to have a spacecraft orbit the Mars after USA. Made India the only country to be successful in making its spacecraft orbit to the Mars in its very first attempt. Second country ஆனா இல்ல, நிச்சயமா இல்ல. Yes, this is right. So the answer is C, 1 and 3 only. அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன் நிசார், நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். ஸோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், திஸ் இஸ் அ கொலாபரேஷன் பிட்வீன் நாசா அண்ட் இஸ்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தை அப்சர்வ் பண்ணி பிக்சர் எடுத்து அனுப்புறதுக்கான ஒரு முக்கியமான மிஷன். ஸோ நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து பண்ணுற இந்த ஒரு மிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி நியூஸில் வருது. அதனால வந்து நிச்சயமாக அதில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் that the NASA will measure the changes in the surface of the earth. So surface of the earth la water எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, வாட்டர் கம்மி ஆயிட்டு இருக்கா, கூடிட்டு இருக்கா, இல்லைன்னா வந்து பிளான்ட் கிளைமேட் இதெல்லாம் வந்து பார்க்குற ஒரு முக்கியமான மிஷன் வந்து இந்த ஒரு சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். இட் இஸ் கிவிங் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ், கலெக்ட் டே டு டே நைட் இன் எனி வெதர். இட் இஸ் SUV சைஸ்டு சேட்டலைட், அவ்வளோ பெரிய சேட்டலைட். அதாவது SUV, அதாவது ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். நம்ம இன்னோவா இல்லைனா வந்து ஹெக்ஸா இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கார், அந்த பெரிய பெரிய காரோட சைஸில் வந்து இந்த சேட்டலைட் இருக்க போது. இட் இஸ் வெயிங் 2800 kilograms. இதில் வந்து எல் பேண்டும் எஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சியில் தான் இந்த சேட்டலைட் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ண போகுது. And the first satellite mission to use 2 different radar frequencies. ஒரே சேட்டலைட் 2 frequency வந்து இது வந்து இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ண போகுது. And it is capable of penetrating clouds and can collect day and night regardless of weather conditions. ஸோ என்ன வெதர் இருந்தாலும் அதால் வந்து அப்சர்வ் பண்ணி இமேஜஸ் எடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் எடுத்தோம்னா இந்த கிளவுட்ஸ் இருக்கும்போது உங்களால் கிளியராக ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. பட் இந்த அப்பர்ச்சர் ரேடார் பார்த்தீங்கன்னா உங்களால வந்து கிளியர் போட்டோஸ் எடுக்க முடியும். So for that it is very very important that you have to know. And எஸ் பேண்ட்னா என்ன, எல் பேண்ட்னா என்ன, அதை வந்து அடுத்த பிபிடியில் பார்ப்போம். எல் பேண்ட், எக்ஸ் பேண்ட்னா 2 விதமான ஃப்ரீக்வன்சி. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பேசும்போதே நம்ம பேசணும். ஒவ்வொரு ரேஸ்க்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரேஸும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா அதோட ஃப்ரீக்வன்சியும் அதோட வேவ் லென்த் வச்சு அது டிஃப்ரென்ஸ் ஆகுது. எவ்வளோ ஃப்ரீக்வன்சியும் அவளுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜியும் இருக்கும். நிறைய ஃப்ரீக்வன்சி இருந்தால் நிறைய எனர்ஜி இருக்கும். பட் நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது நிறைய எனர்ஜி இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நைட்டு விஷன், நைட்டு ஃபோட்டோ எடுக்கிற கேமராஸ்லாம் இருந்ததுன்னா அது எந்த ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும்னா ஐஆர், இன்ஃப்ராரெட் ரேஸ் ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும். இல்லைனா இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு கேமரா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா விசிபிள் லைட் ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் வந்து என்னோட ஃபோனில் ரிமோட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டிவியை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன்னா அதில் ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிக்னல் போய் தான் டிவி வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு விதமான சேட்டலைட்டும் ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணும். பட் இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரீக்வன்சிலேயே ஒர்க் ஆகுன்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் திஸ். ஸோ பிகாஸ்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நீங்கள் வெளியில் ஒரு ஸ்பேஸுக்கு போகும்போது நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். அந்த எந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க, இல்லை எந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் அப்சர்வ் பண்ண போகிறீங்க, இல்லை எந்த ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெட் லைட்டில் எடுக்க போகிறீங்களா, ஒயிட் லைட்டில் எடுக்க போகிறீங்களா, இல்லைனா க்ரீன் லைட்டில் எடுக்க போகிறீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் எல் பேண்ட் அண்ட் அதே மாதிரி தான் எல் பேண்டோ எஸ் பேண்டோ, அதை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். பட் திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதில் நாசாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இஸ்ரோவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து அவங்க வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாசா வந்து எல் பேண்ட் கொடுக்குறதாவும் இஸ்ரோ வந்து எஸ் பேண்ட் கொடுக்குறதாவும் இருக்கும். பட் அதை அப்படியே உல்ட்டாவாக கூட அவங்க கேட்கலாம். ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாசா ஹாஸ் ப்ரொவைடட் எல் பேண்ட் ரேடார், GPS and high capacity solid state recorder to store data and payload data subsystem. So ISRO என்ன பண்ணிருக்கு, S band radar, GSLV launch system அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ நம்மளோட லான்ச் வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எஸ் பேண்ட் ரேடார் நம்ம கொடுக்குறோம், அவங்க எல் பேண்ட் ரேடாரும் ஜிபிஎஸும் கொடுக்குறாங்க. ஸோ நேவிகேஷனுக்கு அவங்களோட ஜிபிஎஸ் யூஸ் பண்ண போகிறோம், லான்ச்சிங்க்கு நம்மளோட வெஹிக்கிள் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம எஸ் பேண்ட் யூஸ் பண்ண போகிறோம், எஸ் பேண்டை வச்சு பண்ண போகிறோம், அவங்க வந்து எல் பேண்டை வச்சு அவங்களோட எக்யூப்மெண்ட்டில் எல் பேண்டை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நம்மளோட எக்யூப்மெண்ட்டில் எஸ் பேண்டை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதும் பண்ணுறோம். ஸோ எல்லாமே கொலாபரேட் பண்ணி ஒரு சேட்டலைட்டை நம்ம இது பண்ணி நம்ம போய் அனுப்ப போகிறோம். ஸோ 39 foot stationary antenna reflector இருக்கு, இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆண்டனா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் த சிக்னல் அண்ட் சென்டிங் சிக்னல்ஸ் and made of a gold plated wire mesh which will be used to focus the radar signals emitted and received by the upward facing ஃபீட் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்பயுமே ஆண்டனா உங்களுக்கு தெரியும், ஆண்டனா எதுக்கு, சிக்னலை ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு இப்போ டிவியில் வந்து ஆண்டனா மேலே இருக்கும் அந்த காலத்துலலாம். இப்போலாம் ஆண்டனாஸ் இல்லை, பட் அந்த காலத்தில் ஆண்டனாஸ் இருக்கும், அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணும் அண்ட் சிக்னல் அனுப்பும். ஸோ திஸ் இஸ் வாட் த ஆண்டனா இஸ் ஃபார். இட் வில் மெஷர் எர்த்ஸ் சேஞ்சிங் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த நிசார் என்ன பண்ண போகுதுன்னா, எர்த்தோட சர்ஃபேஸ் சேஞ்சிங் ஈகோசிஸ்டம், எவ்வளோ ஐஸ் கேப் வந்து குறையுது, கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகுதா, கிளேஷியர்ஸ் அதிகமாகுதா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் அதிகமாகுதா, சீ லெவல் அதிகமாகுதா, கிரவுண்ட் வாட்டர் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கான அண்ட் ஹசார்ட்ஸ், நேச்சுரல் ஹசார்ட்ஸ். ஸோ டிசாஸ்டர் ஏதாச்சும் நடக்குதா அதெல்லாம் பார்க்குறதுக்கு, அண்ட் சைக்ளோன் வருதா இல்லைன்னா சுனாமி வருதா இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிசார் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இட் வில் அப்சர்வ் த லேண்ட் அண்ட் ஐஸ் கவர்டு சர்ஃபேசஸ் globally with 12-day regularity on ascending and descending passes. So 12-day ரெகுலராக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வரும். The role of NASA. So role of NASA பார்த்தீங்கன்னா that's very important. ஸோ நம்ம வந்து பேசிட்டோம் நாசா பற்றி, நம்ம ஜிபிஎஸ் அப்புறம் வந்து எல் பேண்ட் அனுப்ப போகுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ பார்த்தீங்கன்னா எஸ் பேண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லான்ச் வெஹிக்கிளும் அனுப்ப போகிறாங்க. ப்ரைமரி கோல்ஸ் என்னென்னா சபிள் சேஞ்சஸ் அண்ட் ஸ்பாட்டிங் வார்னிங் சைன்ஸ் ஆஃப் இம்மினன்ட் வல்கானிக் எரப்ஷன். ஸோ டிசாஸ்டரை பார்க்க போகுது, டிசாஸ்டர்ஸ் பார்க்க போகுது, அப்புறம் சேஞ்சஸ் இன் த எர்த் சர்ஃபேஸ் பார்க்க போகிறாங்க, அப்புறம் கிரவுண்ட் வாட்டர், அதுக்கப்புறம் ஐஸ் ஷீட்ஸு இதெல்லாம் பார்க்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் திங். ஓகே, இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற இந்த இதை வந்து ஆண்டனா. ஸோ 2 விதமான ஆண்டனாஸ் வந்து இருக்க போகுது. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கமிங் டு திஸ் சேட்டலைட் பேண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் பேசிட்டோம். ஒவ்வொரு விதமான கேமராஸ் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும், ஒவ்வொரு விதமான எக்யூப்மெண்ட் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ரிமோட் ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் சில ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனு, உங்களோட இது ப்ளூடூத் இதெல்லாம் பார்த்தீங்க வயர்லெஸ்ன்ற திஸ் வைஃபை. ஸோ வைஃபை வில் ஒர்க் இன் ஒன் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது மாதிரி தான் இந்த சேட்டலைட் பேண்ட் ஃப்ரீக்வன்சி. சேட்டலைட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இஸ் டெவலப்பிங் ஃபாஸ்ட். With a variety of satellite frequency band that can be used, designations have been developed so that they can be referred to easily. So இதை வந்து பார்த்துக்கோங்க. Coming to this, what are the frequencies? ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் ரேஸ், விசிபிள் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், எஸ் ரே, காமா ரேல ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டோம். ஸோ அண்ட் ஷார்ட்டர் வேவ் லென்த், அப்போனா ஸ்மால் வேவ் லென்த் இருக்கும்னு பேசிட்டோம். ஸோ இதில் வந்து எனர்ஜி அதிகம். ஸோ இதெல்லாம் ரேடியோ சிக்னல்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம தெரியும். இப்போ நம்ம கம்மிங் டு திஸ் எல் பேண்ட் எஸ் பேண்ட். இங்கே இருக்கு பாருங்க, எல் பேண்ட் எஸ் பேண்ட், அடுத்து சி பேண்ட், எக்ஸ் பேண்ட், கூ பேண்ட், கே பேண்ட், கா பேண்ட். ஸோ எல்எஸ்சி, எக்ஸ், கேயூ, கே, கேஏ.
ஸோ திஸ் இஸ் வாட் த பேண்ட் இஸ். ஃப்ரீக்வன்சி பாருங்க, இங்க வந்து கம்மியான ஃப்ரீக்வன்சி, இங்க அதிகமான ஃப்ரீக்வன்சி. ஸோ கா பேண்ட்ல தான் அதிகமான எனர்ஜி இருக்கு. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பேண்ட்வித் பாருங்க, ஆண்டனா சைஸ் பாருங்க, எதுக்கு பெரிய ஆண்டனா சைஸ் வேணும்? இதுக்கு, அதாவது கம்மி ஃப்ரீக்வன்சிக்கு இருக்கிறதுக்கு பெரிய ஆண்டனா வேணும், பெரிய பெரிய ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுக்கு ஸ்மாலர் ஆண்டனாவே போதும். பட் அட்டனுவேஷன் என்ன பிரச்சனைனா, அதுதான் நம்மளுக்கு எஸ் பேண்டா எல் பேண்டா இல்லை கூ பேண்டா கா பேண்டான்னு டிட்டர்மைன் பண்ணுறது. அட்டனுவேஷனா த ரெயின் ஃபேட் ஆர் அதர் இன்டர்ஃபரன்ஸ். ஹை எனர்ஜி உள்ள இந்த ஃப்ரீக்வன்சிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டனுவேட் ஆகும். கிளவுடு, ரெயின்ஃபால் இப்படிலாம் நடந்ததுன்னா நிறைய டிஸ்டர்ப் ஆகும். பட் இந்த டிஸ்டர்ப் ஆகாத இந்த ஃப்ரீக்வன்சி தான் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து இது சேட்டலைட்ஸ்க்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால கம்மியாக அட்டனுவேட் ஆகிறது இல்லை கம்மியாக டிஸ்டர்ப் ஆகிற இந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். தோ எஸ் வி நீட் லார்ஜ் ஆண்டனா ஃபார் டேப்பிங் தீஸ் பேண்ட். இந்த ஃப்ரீக்வன்சி வந்து டேப் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய ஆண்டனா தேவைனாலும் அட்டனுவேஷன் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எல் அண்ட் எஸ் பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, வெரி லோ, VLF-னா வெரி லோ ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, மீடியம் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி, சூப்பர் ஹை ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்ட்ரீம் ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகே, considering question, which one of the following countries has its own satellite navigation system? இந்த 4 கண்ட்ரில எது தனக்கான ஒரு நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வச்சிருக்கு அப்படின்னா யாரா இருக்கும்? ஆஸ்திரேலியா இருக்கா, கனடா இருக்கா, இஸ்ரேல் இருக்கா, ஜப்பான் இருக்கா? The answer is here. ஓகே, நேவிகேஷன் சேட்டலைட் நம்ம இந்தியாவோடது வந்து நேவிக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நேவிகேஷன் ஃபார் இந்தியன் கன்சலேஷன். மேம், இந்தியாவே அந்த ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னு கேட்கலாம். அது ஜப்பான்ல இருக்குது. ஜப்பான்ல என்ன இருக்கு? QZSS. நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்கிற நேவிகேஷன் சேட்டலைட் US, ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன், சைனா, ஜப்பான். இப்போ இந்தியாவும் வந்துருச்சு நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வச்சு. ஸோ தீஸ் ஆர் த சிக்ஸ் கண்ட்ரீஸ் விச் ஆர் ஹேவிங் திஸ் நேவிகேஷன் சேட்டலைட். ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாசி ஜெனித் நேவிகேஷன் சேட்டலைட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. நேவிகேஷன் ஃபார் இந்தியன் கன்சலேஷன். நேவிகேஷன் ஃபார் இந்தியன் கன்சலேஷன். அது என்ன மேம் கன்சலேஷன்னா? கன்சலேஷன் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். கன்சலேஷன் நத்திங் பட் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். இங்கே வந்து ஸ்டார்ஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை, சும்மா ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த நேவிகேஷன் சேட்டலைட் நம்ம 7 சேட்டலைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த 7 சேட்டலைட்டை வச்சு நம்ம வந்து நம்ம இந்தியாவை வந்து இந்தியாவில் இருக்க ரோடு, இது பிரிட்ஜஸ், இதை வச்சு நேவிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அதை 7 சேட்டலைட்டை தான் இங்கே ஸ்டார் கன்சலேஷன், ஸ்டார் கன்சலேஷனா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ இங்கே வந்து 7 சேட்டலைட்டை குரூப்பாக வந்து சேர்ந்து நம்மளுக்கு நேவிகேஷன் கொடுக்க போகுதுன்றதுனால, நம்மளுக்கு நேவிகேஷன் சிக்னல் கொடுக்க போகிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் இஸ் கன்சலேஷன். பட் இதோட ஆக்சுவல் நேம் என்னன்னா IRNSS, இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ IRNSS. ஸோ அதுதான் அதோட ஆக்சுவல் நேம். அதை வந்து சும்மா அழகா ஒரு MOM மார்ஸ் மிஷன், மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷனுக்கு மங்கள்யான்னு பேர் வச்ச மாதிரி இந்த IRNSSக்கு நம்ம நேவிக் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஸோ இது யூஎஸ்லோட GPS தான் நம்ம ஆப்வியஸாக நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரஷ்யாவில் க்ளோனாஸ் இருக்கு, யூரோப்பியன் யூனியன்ல கலீலியோ இருக்கு, சைனால பெய்தாவ் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அடுத்து ஜப்பான்ல QZSS அப்படின்னு ஒன்று இருக்கு. கமிங் டு டீப் இன் டு திஸ் நேவிக். ஸோ இந்தியாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் போது, ஏன்னா சிலபஸில் உங்களுக்கு மெயின் சிலபஸில் இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட் ஆர் இண்டிஜினஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதனால் இண்டிஜினஸாக நம்ம இந்தியாவில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சாலும் அதை கட்டாயம் நீங்கள் படிச்சாகணும். அது வந்து ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஈவன் ஏதாச்சும் ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட நிறைய சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அக்னிகூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அக்னிகூல் அந்த ஒரு சேட்டலைட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டலைட்ஸ் வந்து நிறைய பீப்புள் வந்து அதாவது சில ஐ திங்க் SRM காலேஜில் கூட ஒரு சேட்டலைட்ஸ் வந்து அனுப்புனாங்க. ஓகே, கலாம் சேட்டலைட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் செக்டர் ஆர்
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி சேட்டலைட்ஸை. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சேட்டலைட் மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயமாக அனுப்ப போகிறோம். நிச்சயமாக படிக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் நேவிக் பற்றி பேசலாம். ஸோ நேவிக்கில் 7 சேட்டலைட்ஸ் இருந்தாலும் ஒரு சேட்டலைட் நாங்கள் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு சேட்டலைட் அனுப்புனாங்க. ஸோ இப்போ மொத்தமாக இப்போ வந்து 8 சேட்டலைட் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு சேட்டலைட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 8 சேட்டலைட் இருக்குது. ஆனால் 7 சேட்டலைட் தான் ஆப்ரேஷனலாக இருக்குது. ஸோ ரொம்ப கிளியராக இருங்க. கொஸ்டினில் 7 ஆப்ரேஷனல் சேட்டலைட் அப்படின்னு சொன்னாதான் அதுதான் கரெக்ட். ஓகே. ஸோ 8 சேட்டலைட்ஸ் இருக்குன்னு தான் எல்லா பிபிடிஸ்லையும் போட்டிருக்காங்க. பட் எல்லா கண்டென்ட்லையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 7 ஆப்ரேஷனல் சேட்டலைட்ஸ். இதை வந்து நான் கிராஸ் ரெஃபர் பண்ணும்போது பிகாஸ் IRNS 1A அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட அட்டாமிக் ரூபீடியன் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால இன்னொரு IRNSS வந்து அனுப்பியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ 7 சேட்டலைட்ஸ் இருக்குது. இதில் வந்து 3 சேட்டலைட்ஸ் வந்து ஜியோ ஸ்டேஷனரிலையும் 4 சேட்டலைட் வந்து ஜியோ சின்க்ரனஸ்லையும் இருக்க போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் சேட்டலைட் வந்து நம்மளோட இந்தியாவை சுற்றி ஒரு 1500 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர்ஸை ஸ்பேன் பண்ணி நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு, அதாவது பங்களாதேஷுக்கு, பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தானுக்கும் நேவிகேஷன் சேட்டலைட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ GPS வந்து உலகத்துக்கே 24 சேட்டலைட்ஸ் கொண்டு உலகத்துக்கே நேவிகேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியாவில் 7 சேட்டலைட் மட்டும் வச்சு we are able to give information for 1500 kilometers around India. So this you have to understand. Okay. So this was approved in 2006. Completed in 2011 and operational in 2018. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 174 million ஆச்சு. இது ஒரு இண்டிஜினஸ் நேவிகேஷன் சேட்டலைட். ஸோ நம்ம மட்டுமே இதை வந்து தயாரித்தோம். ஸோ 1500 கிலோமீட்டர் பரப்பளவில் நம்மளால் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். இன்னொன்று இந்த நேவிகேஷன் இன்ஃபர்மேஷனை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று எல்லாரும் யூஸ் பண்ணுற நேவிகேஷன் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று பர்டிகுலராக மிலிட்ரி பர்பஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட கார்கில் வாரில் இல்லை நம்ம வந்து நிறைய வாரம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஜிபிஎஸ்ஸை டிபெண்ட் ஆனோம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ யூஎஸோட ஃபேவரபிளாக ஏதாச்சும் கண்ட்ரி இருக்கும்போது அவங்களோட நம்ம சண்டை போட்டாலோ இல்லை அவங்களுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டாலோ யூஎஸோட GPS சிக்னல் நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏமாத்துறதுலேருந்து நம்மளை தடுக்கிறதுக்காகவும் அதை டிபெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம கொண்டு வந்தது தான் இந்த IRNSS. ஸோ இதில் 2 ஃபேக்டர் இருக்குது. ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீசஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மிலிட்ரி சர்வீசஸ் ஒன்று. ஸோ மிலிட்ரிக்குன்னு இந்த IRNSS முக்கியமாக யூஸ் ஆகுது. அடுத்து ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்னொன்று விஷயம் நான் இப்போ பேசிட்டேன். GPS எத்தனை சேட்டலைட் இருக்குது? 24 சேட்டலைட்ஸ். இந்தியாவில் எத்தனை சேட்டலைட் இருக்குது? 7 ஆப்ரேஷனல் சேட்டலைட் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1500 கிலோமீட்டர்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் செக்டருக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் ரிமூவிங் த டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் சேட்டலைட்ஸ். அண்ட் கரண்ட்லி நேவிக்ஸ் அப்ளிகேஷன் வந்து லிமிட்டட் தான். இப்போதைக்கு நம்ம வந்து பெருசாக வந்து இதோட அப்ளிகேஷன்ஸும் அப்ளை பண்ணல. எல்லாரும் GPS தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ வந்து பப்ளிக் வெஹிக்கிள் ட்ராக்கிங் அண்ட் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்கு, எமர்ஜென்சி வார்னிங் அலர்ட்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த நேவிக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்தியா இஸ் புஷிங் ஃபார் இட்ஸ் டு இன்க்ளூட் இட் இன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் GPS யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம IRNSSோட இன்ஃபர்மேஷனும் யூஸ் பண்ணுறதுக்கு தனி ஆப், கூகுள் மேப் மாதிரி நம்ம தனி ஆப்பை வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லை கூகுள் மேப்போட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணலாம். And according to India's draft satellite navigation policy 2021, அதாவது இந்த பாலிசி வந்து டிராஃப்ட்ல இருக்கு. The government will work towards expanding the coverage. So coverage expand பண்ணணும்னா நிறைய சேட்டலைட்ஸை நாம் அனுப்பணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனில், லேப்டாப்பில் இதுலலாம் வந்து நம்ம வந்து IRNSS இன்புட்டை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸ்பேண்டிங் த coverage from regional to global and ensure the availability of NAVIC signals in any part of the world. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரெவென்யூ ஜென்ரேட்டிங் தான். ஏன்னா மிச்ச கண்ட்ரீஸ் லைக் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு ரெவென்யூ கொடுத்து கூட இந்த மாதிரி ஒரு IRNSS சிக்னல்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வில் கிவ் யூ கிரேட்டர் லீவரேஜ். அண்ட் நம்ம வந்து ஏதாச்சும் டிசாஸ்டர் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹியூமானிட்டேரியன் கிரவுண்டில் நம்ம வந்து அவங்களுக்கு வார்ன் கூட பண்ணலாம். ஸோ இதனால IRNSS வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர்என்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ C33 வந்து IRNSS 1G வந்து சேட்டலைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் 7th சேட்டலைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே 1G 7th சேட்டலைட் வந்து உங்களுக்கு PSLV C33 முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். பட் திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னா 2017 வந்து ருபீடியம் அட்டாமிக் கிளாக் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. எதில் 1Aல வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால திருப்பியும் என்ன பண்ணாங்க, PSLV C39ல IRNSS 1H இதை 1Aவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக 1H வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. பட் அந்த லான்ச் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இட் வாஸ் அன்சக்சஸ்ஃபுல். ஸோ லான்ச் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ 1I வந்து இப்போ அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இந்த நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸை நம்ம வந்து 7லேருந்து 11 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இட் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் அக்யூரேட் பொசிஷன் இன்ஃபர்மேஷன் அப் டு 1500 kilometers. அண்ட் இட் இஸ் ப்ரொவைடிங் 2 types of services. One is standard positioning services, which is for all users, and restricted services, which is a encrypted services only to the authorized users. So military people, defense-காக இல்லைனா கவர்மெண்ட்டுக்காக வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ் தான் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் பொசிஷன் சர்வீஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. அண்ட் இதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் வரை அக்யூரசி வந்து இருக்கும். ஸோ திஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் இப்போ ஜிபிஎஸ்ஸை வந்து லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணாலே உங்களோட அக்யூரசி பற்றி அதே சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணும்போதோ இல்லைனா வந்து ஏதாச்சும் நீங்கள் லொக்கேஷனை பார்க்கும்போது அதில் வந்து இவ்வளோ அக்யூரசி இருக்கும் அப்படின்னு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு அக்யூரசி வந்து IRNSSல இருக்குது, which is 20 மீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் சேட்டலைட். ஸோ ஜியோ ஸ்டேஷனரியில் 3 இருக்குது, ஜியோ சின்க்ரோனஸில் 4 சேட்டலைட்ஸ் இருக்குது. See this. Which one of the following statement best reflects the idea behind the fractional orbital bombardment system often talked about in media? So fractional orbital bombardment system, ABCD. A hypersonic missile அப்படின்னு கொடுத்திருக்காங்க is launched into space to counter the asteroid approaching the earth and explode it in space. So ஒரு மிசைலை யூஸ் பண்ணி ஆஸ்ட்ராய்டை டிஸ்ட்ராய் பண்ணுற ஒரு விஷயமா இது அப்படின்னு கேட்குறாங்க. A spacecraft lands on another planet after making several orbital motions. A missile is put into stable orbit around the earth and deorbit over a target on the earth. A spacecraft moves along a comet with the same surface speed and places of probe on it. And places a probe on it. ஒரு காமெட்டுக்கு அனுப்பின லான்ச்சா இது இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டிங் அண்ட் டீஆர்பிட்டிங் பண்ணுற ஒரு லான்ச்சா இல்லைனா இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலா இல்லைனா இட் இஸ் அ பிளானட் இன்டர் பிளானட்டரி மிஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஆன்சர் என்னன்னா சி. தட் இஸ் இட்ஸ் அ மிசைல் that is put into stable orbit around the earth and deorbits over a target on earth. இது என்ன இன்டைரக்டா சொல்றாங்கன்னா இப்போ எர்த்துல சைனா என்ன பண்ணுச்சுன்னா it has launched one nuclear powered or nuclear weaponed satellite or some missile. இவங்க என்ன பண்ணாங்க, போய் ஸ்பேஸில் வச்சுட்டாங்க. இதை அவங்க நினைச்சாங்கன்னா யார் மேலேயாச்சும் இந்த போட்டுருவாங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? தேர் பிளேசிங் இட் இன் அ ஸ்டேபிள் ஆர்பிட். ஒரு ஸ்டேபிள் ஆர்பிட்டில் போய் இது இருக்கும். ஆனால் திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் டீஆர்பிட் இட் ஓவர் அ டார்கெட் ஆன் தி எர்த். ஸோ அந்த ஆர்பிட்டில் இருக்கிறத டீஆர்பிட் பண்ணால் அது போய் எங்கே அவங்க நினைக்கிறாங்களோ அங்கே போய் விழுந்துரும். So it's a nuclear weapon missile. Okay, so this is what fractional orbital bombardment system அப்படின்னு சொல்லிட்டு சைனா பண்ணுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேம் தான் இது. ஸோ இதை வந்து சைனா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிட்டில் வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் மிசைலை வச்சு அது எப்போ நினைக்கிறாங்களோ அதில் டப்புன்னு டீஆர்பிட் பண்ணுவாங்க. டீஆர்பிட்னா அந்த ஆர்பிட்லேருந்து விழுகுது. ஸோ டீஆர்பிட் பண்ணுறாங்கன்னா அது எந்த இடத்துல போய் விழுகணுமோ அந்த டார்கெட்டை வந்து அது ரீச் ஆகிடும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ். Which of the above are considered of the short-range devices or technologies? So short-range devices அப்படின்னு இதில் 3ல் எது அப்படின்னு கேட்குறாங்க. க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன், CCTV, அவ்வளோதான். CCTV கேமராவில் அதுதான் க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், தட் இஸ் RFID. நம்ம சீட்டா, ஏஷியன் சீட், ஆஃப்ரிக்கன் சீட்டாலெலாம் பார்த்தீங்கன்னா RFID டேக் இருக்கும். ஸோ அது வயர்லெஸ் WLAN, வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். எது இதில் ஷார்ட் ரேஞ்ச் டிவைஸ்? 3மே தான், ஆப்வியஸ் 3மே தான். Which one of the following is a reason why astronomical distance is measured in light years? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டோட டிஸ்டன்ஸை நம்ம பேசும்போது ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியனில் தான் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் 2 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன்னு பேசுவோம். 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் வந்து ஒரு லைட் இயரோட
இது. ஏன் லைட் இயர் வச்சு சொல்றாங்கன்னா இந்த லைட்டோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. 3.6 into 10 power 18 meter per second நினைக்கிறேன். ஓகே, ஸோ 10 power 8 meter per second, 3.6 into 10 power 8 meter per second. ஸோ இதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸை வந்து லைட் இயர்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு லைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒரு லைட்டு ஒரு வருஷத்தில் அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளோ தூரம் போகுமோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம எர்த் இருக்கு, அந்த பிளானட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். த எக்ஸ்பெரிமெண்ட் வில் எம்ப்ளாய் a trio of spacecraft flying in a formation in the shape of an equilateral triangle that has sides 1 million kilometers long with lasers shining between the craft. The experiment in question refers to the experiment will employ a trio of spacecraft flying in formation in the shape of an equilateral triangle that has sides 1 million kilometers long with lasers. Laser, so Lisa. Okay, so lasers, Lisa Pathfinder. Sorry, evolved Lisa. Okay, it's not Lisa Pathfinder, it's evolved Lisa. Okay, so Lisa. ஓகே, லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நம்ம பேசிப்போம். இதில் எவால்வ்டு லிசான்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன். அதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன மிஷன் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ டஃப்பாக இருக்குல்ல. ஸோ எஸ், இட் இஸ் வெரி டஃப். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பவுன்சர் மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ பி ரெடி ஃபார் ஆல் திஸ். ஸோ அதுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கம்மிங் டு த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட். ஸோ ரொம்ப ரொம்ப குவிக்காக வந்து நம்ம இதை ரன் த்ரூ பண்ணிடலாம். அகெயின் இந்த லீசா பற்றி நிறைய விஷயங்கள், ஏன்னா லீசா வந்து ஓல்டாக ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இதை பற்றி லைட்டாக இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஹேண்ட் அவுட்டில் கொடுத்துடலாம். Right? So that you have to remember. And satellites வந்து நிறைய விதமான சேட்டலைட் இருக்கு. ஆஸ்ட்ரோ சேட்டலைட். ஆஸ்ட்ரோ means astronomical satellite. Astronomical satellite is observing the different celestial bodies in the space. So it's a ஆஸ்ட்ரோசாட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ரேஸை வச்சு அது வந்து கண்டுபிடிக்கும். இப்போ நான் ஏற்கனவே பேசினோம், நம்ம வந்து பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளாக் ஹோலை வந்து எக்ஸாக்டாக பிளாக் ஹோல் வந்து ஒன்றுமே எந்த ரேஸையும் வந்து அது எமிட் பண்ணாது. ஸோ அப்போனா நம்ம எப்படி இந்த பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் ஹோல் இருக்கா இல்லையா, இங்கே அந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா, எந்த ஒரு ஆப்ஜெக்டும் அது பக்கத்தில் போச்சுன்னா அதை அட்ராக்ட் பண்ணிடுமா? அப்போது அதை அட்ராக்ட் பண்ணும்போது அது அப்படியே அஜிடேட் ஆகிட்டு, இப்போ நீங்கள் மேக்னெட்டை ஒரு மேக்னெட்டையும் இன்னொரு மேக்னெட்டையும் நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தால் உங்களை ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணும்ல, அந்த அட்ராக்ட் ஆகும்போது ஒரு வைப்ரேஷன் நடக்குதுல்ல, அந்த வைப்ரேஷனில் இந்த ஒரு பர்டிகுலர் பாடி பிளாக் ஹோலை அட்ராக்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பாடி வந்து எக்ஸ்ரேஸை எமிட் பண்ணும். அந்த எக்ஸ்ரேஸை இந்த ஆஸ்ட்ரோசாட் வந்து கேப்சர் பண்ணும். ஏன்னா இந்த ஆஸ்ட்ரோசாட் ஒர்க் பண்ணுறது எக்ஸ்ரே ஃப்ரீக்வன்சியில், இன்னும் நிறைய ஃப்ரீக்வன்சியில். ஸோ அந்த எக்ஸ்ரேயை கண்டுபிடிக்கிறது மூலமாக எஸ் இந்த பக்கத்தில் ஏதோ ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் இஸ் அன் பிளாக் ஹோல் தேர். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பிளாக் ஹோல் எப்படி இருக்குது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈவென்ட் ஹாரிசான் மூலம் கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஏற்கனவே பேசணும். So astrosat observes the universe in the optical frequency, ultraviolet frequency, low and high energy X-ray region la idala vandu earth vandu universe vandu observe panna mudiyudhu. So this you have to understand. So astrosat oda idu objective enna to understand high energy processes in binary star system containing neutrons or black holes. So இதை படிக்கிறதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் திஸ் நியூட்ரான் ஸ்டார்ஸ் இதையும் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்டார் எப்படி பிறந்தது இதையும் படிக்கிறதுக்கு கிராவிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து பிரைட் எக்ஸ்ரே சோர்சஸ், அப்புறம் டீப் ஃபீல்டு சர்வே ஆஃப் த யூனிவர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் ஆப்டிக்கல், அல்ட்ராவயலட், லோ அண்ட் ஹை எனர்ஜி எக்ஸ்ரே ரீஜன். ஸோ அதில் தான் இந்த சேட்டலைட் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து இன்சாட் அண்ட் ஜிசாட் series வந்து communication satellite. So it is sending signals and receiving signals. That is what you have to understand. INSAT system பாத்தீங்கன்னா உங்களுக்கு even EduSat பாத்தீங்கன்னா உங்களுக்கு it's one of the communication satellite. So for education purpose you are using EduSat. So for education purpose you are using this education satellite EduSat அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான். நான் வந்து இங்கே கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு அதை வந்து EduSatல அனுப்பிட்டு நான் EduSatல இருந்து உங்களுக்கு வந்து அதை லைவாக வந்து டிவியில் போடுவேன். ஸோ திஸ் இஸ் வாட் த யூஸ் ஆஃப் திஸ் சேட்டலைட் EduSat. ஸோ இந்தியன் நேஷனல் சேட்டலைட் இஸ்
a system which are placed in geostationary orbit are one of the largest domestic communication satellite system in the Asia Pacific region. இப்போ வந்து பாத்தீங்கன்னா INSAT 1B நிறைய சீரிஸ் வந்துருச்சு, that you have to understand. So GSAT சீரிஸ் பாருங்க, அடுத்து EdgeSat பாருங்க. EdgeSat வந்து 2004ல அனுப்பியிருக்காங்க. அடுத்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஸோ எர்த் அப்சர்வ் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சேட்டலைட் இருக்கும். அது எஸ்பெஷலி நம்ம IRS இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டும் ரிசோர்ஸ் சேட்டலைட்டும். ஸோ ரிசோர்ஸ் சேட்டலைட்னாலே உங்களுக்கு புரியுது இது எதுக்கான அப்சர்வேஷன், மினரல்ஸ்க்கான அப்சர்வேஷன். வேறஸ் இந்தியன் ரிமோட் சென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்குறதுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் ஃபார் இமேஜரிஸ். Okay, this data is used for several applications covering agriculture, water resources, urban development, forestry, mineral prospecting, இதுக்கெல்லாம் drought, flood இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். அடுத்து கார்ட்டோசாட் சீரிஸ். ஸோ கார்ட்டோசாட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PSLV C40ல வந்து அனுப்பியிருக்காங்க கார்ட்டோசாட் 2 சீரிஸை. இதுவும் ஒரு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் தான். இதுவும் இமேஜரி வந்து சென்ட் பண்ண போகுது. அண்ட் ரிசோசாட் 2A வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் சேட்டலைட். இது வந்து நம்ம பேசிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டலைட். ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல், ஹைப்பர் அப்படின்னா அதிகமான. ஸோ ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டலைட்னா மோர் தென் ஒன் இது ரேஸ், அதாவது மோர் தென் ஒன் ஸ்பெக்ட்ரம்ல வந்து அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் விசிபிள், நியர் இன்ஃப்ராரெட் அண்ட் ஷார்ட் வேவ் இன்ஃப்ராரெட் ரீஜன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ நிறைய ஸ்பெக்ட்ரமில் அதால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால அது ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டலைட். ஸோ நீங்கள் வந்து நிறைய விதமான ஃபோட்டோஸை வந்து நம்மளால் அதால் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் தான் எடுப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸில் ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் கேமரா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரேஸை அல்ல ஒயிட்டை மட்டும்தான் அதால் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஒயிட் ஸ்பெக்ட்ரமை மட்டும்தான் அதால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ வர கேமரா எல்லா கலரோட கலரில் இருக்கிற ஸ்பெக்ட்ரமையும் அதால் வந்து கேப்சர் பண்ண முடியுது. ஸோ இது ஸ்பெக்ட்ரம்னா என்ன? இட் இஸ் அ பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ வந்து என்னோட கலர், என்னோட சாரி கலர், என்னோட ஃபேஸ் கலர் எல்லாத்தையும் இந்த கேமரா வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டலைட்டும். இதால் நிறைய கலர்ஸை வந்து அதால் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா ரொம்ப மைனூட் கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஒரு அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினாமினன் இருக்குது. அது வந்து வானத்தில் வந்து நிறைய கலர்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அரோரா அப்படின்ற போது அந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு பிக்சரை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெலிஸ்கோப்போ ஒரு ஸ்பெஷலான சேட்டலைட் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சேட்டலைட் தான் இந்த ஒரு சேட்டலைட். ஓகே, RISAT 2B is a radar imaging Earth navigation satellite developed by ISRO. So RISAT 2B is a radar imaging satellite and HISIs include 1 micro and 29 நானோ சேட்டலைட். ஸோ இந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டலைட்டோட நம்ம நிறைய நானோ சேட்டலைட்டும் மைக்ரோ சேட்டலைட்டும் நம்ம அனுப்பியிருக்கோம். ஓகே, தட் இஸ் வாட் இட் இஸ் மென்ஷன். ஸோ என்னென்ன ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டை நம்ம ஓஷனை ரிமோட் சென்சிங் பண்ணுறதுக்கு, ரிசோர்ஸை ரிமோட் சென்சிங் பண்ணுறதுக்கு சரல் இதெல்லாம் அனுப்பியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ். சரல் இஸ் ஃபார் கிளைமேட், என்விரான்மெண்ட் அண்ட் எர்த் அப்சர்வேஷன். அடுத்து மைக்ரோ சேட்டலைட்ஸ்னா என்ன, நானோ சேட்டலைட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ சேட்டலைட்ஸ்னா ஒன்றும் இல்லை, லார்ஜ் 100 கிலோமீட்டர் 10லேருந்து 100 கிலோகிராம் இருக்கிற ஒரு சேட்டலைட் தான் மைக்ரோ சேட்டலைட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நானோ சேட்டலைட் தான் 1லேருந்து 11 கிலோகிராம் இருக்கிற ஒரு சேட்டலைட். திஸ் இஸ் நாட் அன் அஃபீஷியல் கன்வென்ஷன் அண்ட் சம்டைம்ஸ் those terms can refer to satellite larger than that or smaller. So microsat அப்படின்றது வந்து it is not exact term. கொஞ்சம் அதிகமாக வெயிட்டில் இருக்கிறதையும் மைக்ரோசாட்னு சொல்லலாம். நானோ சேட்டலைட்ன்றது 1 to 11 கிலோகிராம். PSLV C37ல வந்து 2 இஸ்ரோ நானோ சேட்டலைட் வந்து இது பண்ணியிருக்காங்க. INS 1A 1B. ஸோ இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் ரிகானைசன்ஸ் சேட்டலைட். ரிகானைசன்ஸ் சேட்டலைட்னா ஸ்பைங் பண்ணுறது, இல்லைனா வந்து அந்த ஏரியா வந்து முற்றுகையிடுறது. அப்படி ரெகானைசன்ஸ் முற்றுகையிடுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்பை மாதிரி வந்து ஒரு வேவ் பார்க்குற மாதிரி ஒரு சேட்டலைட் தான் ரெகானைசன்ஸ் சேட்டலைட். ஸோ திஸ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் வெதர் சேட்டலைட் இஸ் ஆப்வியஸ்லி யூ நோ, வெதரை வந்து இது படிக்கிறதுக்காக ஒரு சேட்டலைட்.
ஸோ கல்பனா 1 வந்து இன்சாட் 3A இதெல்லாம் வந்து வெதர் சேட்டலைட்டில் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகனைசன்ஸ் சேட்டலைட்டில் நிறைய கண்ட்ரீஸ் வந்து இப்போ ரெகனைசன்ஸ் சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க. ஈவன் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகனைசன்ஸ் சேட்டலைட்டில் தான் வரும். அடுத்த ராக்கெட் ப்ரொப்பல்லன்ஸ்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூவலையும் நம்ம அதை ஃபியூவலை வந்து பொறுத்துறதுக்கு, அதாவது எரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆக்சிடைசரையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ராக்கெட் ப்ரொப்பல்லன். ஸோ ராக்கெட்டை அனுப்புறதுக்கு அதுக்கான எனர்ஜி எது மூலமாக வருதுன்னா இந்த ஃபியூவல் மூலமாகவும் இந்த ஆக்சிடைசர் மூலமாகவும். ஸோ அந்த எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆக்சிடைசர், எரியிற பொருள் வந்து ஃபியூவல். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ராக்கெட் ப்ரொப்பல்லன்ட் இஸ் அ கெமிக்கல் மிக்சர் பர்ன்டு டு ப்ரொடியூஸ் த்ரஸ்ட் இந்த ராக்கெட். ஸோ ராக்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு அந்த த்ரஸ்ட்டை வந்து கொடுக்குறது இந்த ராக்கெட் ப்ரொப்பல்லன்ட் தான். ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா that burns when combined with oxygen. ஸோ ஆக்சிஜன் கொடுக்கும் போது இந்த ஃபியூவல் வந்து பர்ன் ஆகும். அந்த ஆக்சிஜன் தான் ஆக்சிடைசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ ரேஷியோ ஆஃப் ஆக்சிடைசர் டு ஃபியூவல் இஸ் கால்டு த மிக்சர் ரேஷியோ. த ப்ரொப்பலன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. ஸோ இந்த ப்ரொப்பலன் வந்து சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லை கிரையோஜெனிக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஹைப்ரிடாக கூட இருக்கலாம். ஸோ கிரையோஜெனிக்னா என்னன்னு நம்ம பேசிட்டோம். இட்ஸ் அ வெரி the liquid form in a very low temperature. அடுத்து வந்து சவுண்டிங் ராக்கெட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி லான்ச் வெஹிக்கல்ஸ் பேசும்போது PSLV GSLV பேசுவோம். அதுதான் சவுண்டிங் ராக்கெட். ஸோ சவுண்டிங் ராக்கெட் இஸ் நத்திங் பட் த லான்ச் வெஹிக்கல்ஸ் யூஸ்டு ஃபார் கேரியிங் த சேட்டலைட்ஸ் தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். So usually they are 1 or 2 stage solid propellant rockets. So sounding rocket na it can use 1 or 2 stages. So stages வந்து இருக்கும், அதுல solid propellants வந்து இருக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. They are primarily intended for probing upper atmospheric regions using rocket-borne instrumentation. So upper atmospheric region வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக இந்த சவுண்டிங் ராக்கெட்டை வந்து யூஸ் பண்றாங்க. So the launch of the first sounding rocket வந்து நிக்கி அப்பாச்சி. ஓகே, 1965ல இஸ்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓன் சவுண்டிங் ராக்கெட்ஸ் கால்ட் ரோஹிணி. ஸோ ரோஹிணி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சவுண்டிங் ராக்கெட். ஸோ இதை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பாருங்க நம்மளோட எவல்யூஷன் ஆஃப் சவுண்டிங் ராக்கெட்ஸ் பாருங்க. முதல் வந்து நம்ம சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அப்புறம் ஆக்மெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அப்புறம் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோசின்க்ரோனஸ் லான்ச் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் GSLV Mark 3ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பாருங்க இது ஆல் சாலிட், இது வந்து ஆல் சாலிட், இது சாலிட் அண்ட் லிக்விடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாலிட் லிக்விட் கிரையோஜெனிக். ஸோ GSLV உள்ளே வந்தாலே கிரையோஜெனிக் வந்துடும். ஏன்னா கிரையோஜெனிக் தான் நிறைய வெயிட்டை வந்து அனுப்பக்கூடிய ஒரு ஃபியூவல். ஓகே, ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுவும் சாலிட் லிக்விட் கிரையோஜெனிக். ஸோ ஆல் சாலிட், அதுக்கப்புறம் சாலிட் லிக்விட், அப்புறம் சாலிட் லிக்விட் கிரையோஜெனிக், சாலிட் லிக்விட் கிரையோஜெனிக். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த படம் பார்த்தோம்னா ஐ திங்க் மாதவன் படம், ஐ ஃபர்காட் த நேம். மாதவன் வந்து அந்த சயின்டிஸ்டாக வந்து ராக்கெட் மேன் தான் நினைக்கிறேன். எஸ், அந்த ராக்கெட் மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை லிக்விட் ப்ரொப்பலண்ட்டை வந்து அவர் இதை அட்வொகேட் பண்ணுவார். ஏன்னா கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ப்ரொப்பலண்ட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இது இவர் தான் மாதவன் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ப்ரொப்பலண்ட்டை வந்து இது பண்ணலாம். ஏன்னா அது ஒரு பெரிய டெக்னாலஜி சேஞ்ச். ஸோ சாலிட் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த லிக்விட் ப்ரொப்பலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். அது மூலமாக இன்னும் நம்மளோட எஃபிஷியன்சி அதிகமாச்சு. அதுக்கப்புறம் கிரையோஜெனிக் இன்னுமே அதிகமாக எஃபிஷியண்ட்டாக ஆக்குச்சு. ஏன்னா கிரையோஜெனிக் நம்ம வந்திருக்கவே மாட்டோம் லிக்விடை ட்ரை பண்ணவே இல்லைன்னா. லிக்விடை ட்ரை பண்ணதுனால தான் நம்மளால கிரையோஜெனிக் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடிஞ்சது, நிறைய வெயிட்டை நம்மளால எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து வந்து ஸ்மால் சேட்டலைட். நம்ம ஏற்கனவே GSLV PSLV பார்த்துட்டோம். அதோட சேர்த்து நம்ம SSLV அதாவது ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வந்து பார்க்கணும். ஸோ ஸ்மால் சேட்டலைட் launch vehicle is using 3 stage and has a capability of launching up to 500 km satellite mass into 500 km low earth orbit and 300 km to the sun synchronous orbit. So 500 km வரை 500 kg வரை அனுப்ப முடியும். அதோட மேல ஹைட் போச்சுன்னா 300 கிலோகிராம் மட்டும் அனுப்ப முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இட் இஸ் யூசிங் சாலிட் ஃபியூவல் இன் ஆல் இட் ஸ்டேஜஸ். இட் இஸ் பர்ஃபெக்ட்லி சூட்டட் ஃபார் லான்ச்சிங் மல்டிபிள் மைக்ரோ சேட்டலைட். ஸோ நிறைய மைக்ரோ சேட்டலைட், ஏன்னா இது ஸ்மால் லான்ச் வெஹிக்கிள் தானே, அதனால குட்டி குட்டி சேட்டலைட்டை நிறைய அனுப்புறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் இருக்கு. அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் SSLV வந்து யார் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், விச் இஸ் அ கமர்ஷியல் ஆர்ம் ஆஃப் இஸ்ரோ. நம்ம ஏற்கனவே NSIL பற்றி பேசிட்டோம். SSLV is ISRO's lightest launch vehicle
அரௌண்ட் 110 tons வந்து இருக்கும். அண்ட் கான்ட்ரரி டு பிஎஸ்எல்வி 70 days டைம் டு கெட் இன்டகிரேட்டட். த சிஎஸ்எல்வி எஸ்எஸ்எல்வியை வந்து இன்டகிரேட் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு 72 hours தான் எடுத்துக்கும். ஆனால் பிஎஸ்எல்வியை பண்ணுறதுக்கு வந்து 70 days ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஒன்லி 6 people வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு போதும். ஸோ மேன் பவர் கம்மி அண்ட் டைம் கம்மி. ஸோ அதனால் எஸ்எஸ்எல்வியை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம். See, this small satellite launch vehicle பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ லான்ச் ஆன் டிமாண்ட், லோ பெர் கிலோகிராம், reduced turnaround time, multiple satellite mounting options. So இதெல்லாம் வந்து அதோட salient features. Okay, coming to this, yes, we have started with the PSLV, SSLV, GSLV. Now we are trying to do this reusable launch vehicle. நம்ம எல்லா சேட்டலைட்ஸும் அனுப்பினோன்னா எல்லாமே எரிஞ்சு போய் சேட்டலைட்டை வந்து எல்லா லான்ச் வெஹிக்கிள்ஸும் நம்ம ஒரு சேட்டலைட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சவுண்டிங் ராக்கெட் வந்து மேலே போகுது. அது 1 by 1 ஒரு ஸ்டேஜாக எரிஞ்சு மேலே போய் கடைசியாக ஃபுல்லாக அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறம் அது டிஸ்மேண்டில் ஆகி எரிஞ்சு போயிடுது. ஸோ திஸ் இஸ் ஹவு த ராக்கெட்ஸ் ஒர்க்ஸ். பட் இதை வந்து நிறைய வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் பவர், வேஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டெப்ரிஸும் நிறைய கிரியேட் ஆகுது நம்ம பேசணும். ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்னு ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. இதை டெஸ்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அது என்னன்னா, நம்ம அனுப்புகிறோம், சேட்டலைட்டை அனுப்பிட்டு இம்பார்ட்டன்ட் பார்ட் மட்டும் திருப்பியும் இந்தியாவுக்கு நம்ம கிட்ட வர்றதுக்காக ஒரு லான்ச் வெஹிக்கிள் தான் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ராக்கெட்டோட காம்பனன்ட்ஸ் வந்து திருப்பியும் நமக்கு வந்து சேரும். ஸோ திஸ் இஸ் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அண்ட் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ திஸ் you have to understand, because this endeavor is one of the most technologically challenging endeavor of ISRO. Fully reusable launch vehicle to enable low-cost access to space. The configuration of a RLV-TD is similar to that of an aircraft and combines the complexity of both launch vehicles and aircraft. So, இது வந்து aircraft மாதிரி இருக்கும், ஒரு launch vehicle மாதிரி இருக்கும். அதாவது ஸ்பேஸை தாண்டி ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு லான்ச் வெஹிக்கிள் தான். ஆனால் திருப்பி வந்து லேண்ட் ஆகக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்டும் தான். ஸோ அதனால் ரெண்டோட டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஆர்எல்வி. இந்த ஆர்எல்வியை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் மட்டும்தான் நம்மளால் மனுஷங்களையும் ககன்யான் மிஷனும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இது ஆர்எல்வி டிடி வந்து ககன்யான் மிஷனுக்கு ஒரு அது என்னது ப்ரீலூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தில் வந்து ப்ரிலூடு வருதுல்ல, அது மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான முன்ன நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆர்எல்வி டிடி பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ராம்ஜெட் இன்ஜின் அண்ட் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். ஸோ ராம்ஜெட், ஓகே, ராம்ஜெட் இன்ஜின் அண்ட் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். ராம்ஜெட்னா என்னன்னா, இட் இஸ் அன் ஏர் பிரீத்திங் ஜெட் இன்ஜின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து நம்மளோட ராக்கெட்ஸில் வந்து இப்போ வந்து ராக்கெட்டை ரீயூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ராக்கெட்டோட ஃபியூவல் கண்டென்ட்டை கம்மி பண்ணணும். அப்போனா என்ன தான் பண்ணுறது? ஏன்னா ஒரு ராக்கெட் ப்ரொப்பல்லண்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம், ஃபியூவல் இருக்குது, ஒரு ஆக்சிடைசர் இருக்குது. ஆக்சிடைசர்னா என்ன? ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, ஆக்சிஜன்னா வெளியில் எல்லா இடத்துலையும் இருக்கே. அப்போனா ஏன் நம்ம வந்து வெளியில் இருக்கிற ஆக்சிஜனை சக் பண்ணி நம்ம ஆக்சிடைசராக வந்து நம்மளோட ராக்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது? இதை யோசிச்சு கொண்டு வந்தது தான் ராம்ஜெட் இன்ஜின். ராம்ஜெட் இன்ஜின் இஸ் அ ஏர் பிரீத்திங் ஜெட் இன்ஜின். So it is breathing the air, that is, it is sucking the air from the outside and it is being used as an oxidizer and a fuel for the rocket to be propelled. So this is a very great innovation. So இதை பண்ணது தான் ராம்ஜெட் இன்ஜின். அதோட மாடிஃபிகேஷன் தான் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். Okay, so ramjet engine is a air breathing jet engine that uses the vehicle's forward motion to compress the incoming air for combustion without a rotating compressor. Fuel is injected. So அந்த போற ஸ்பீட்லேயே அது சக் பண்ணும்போது அந்த ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு கைனட்டிக் எனர்ஜியை வந்து அந்த மூமெண்ட்டே கொடுக்குது. ஏன்னா கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அழுத்தம் வேணும்ல, அந்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு அந்த மூமெண்ட்டையே, ஃபார்வர்ட் மூமெண்ட்டையே அழுத்தம் கொடுக்கறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனையும் வெளியிலேருந்து எடுக்கிறாங்க, கம்ப்ரெஸரையும் அவங்க வந்து அந்த மூமெண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து எவ்வளோ எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக, எவ்வளோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக, எவ்வளோ ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக நம்ம இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் இந்த ராம்ஜெட் இன்ஜின். ராம்ஜெட் ஒர்க்ஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட்லி அட் சூப்பர்சானிக் ஸ்பீட். ஓகே, சூப்பர்சானிக் ஸ்பீடு வர வந்து பார்த்தீங்கன்னா ராம்ஜெட் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. பட் அதுக்கு மேலே போனால் சூப்பர்சானிக்கோட ஹைப்பர்சானிக்
ஸ்பீடில் ஒரு ராக்கெட் போச்சுன்னா இந்த ராம்ஜெட் இன்ஜின் ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்ததுன்னா ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் இஸ் an improvement over the ramjet engine which will efficiently operate at hypersonic speed wherein Mach 6க்கு மேல, அதாவது சவுண்டோட ஸ்பீடோட ஒரு 6 மடங்கு அதிகமான ஒரு ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் வந்து போச்சுன்னா அப்போ வந்து ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 3 வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ வந்து இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் SLV, PSLV, GSLV Mark 3 and SSLV. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம SLV 3லேருந்து ஆரம்பித்து அடுத்து ASLV வந்து, அடுத்து PSLV வந்து, அடுத்து GSLV வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ASLVனா என்னென்னா, இட் இஸ் an intermediate vehicle to demonstrate and validate technology. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி தான், பட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ PSLV இஸ் அ ஒர்க் ஹார்ஸ் ஆஃப் இஸ்ரோ. ஸோ நிறைய மிஷனுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணது வந்து PSLV. ஆல்மோஸ்ட் நம்ம C60 மிஷன்ஸ்க்கு மேலே நம்ம பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ GSLVயும் ப்ராமினெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ GSLV இஸ் ஆல்சோ ஹெல்பிங் அஸ் டு லான்ச் ஹெவி வெயிட் சேட்டலைட்ஸ். ஸோ திஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து நம்ம 3rd ஜென்ரேஷனில் இருக்கோம். 4th ஜென்ரேஷனில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வந்துருவோம்னு நினைக்கிறேன். So friends, remember this SLV is first generation, ASLV second generation, PSLV is third generation, whereas GSLV is 4th generation. In the 4th generation GSLV la நம்ம Mark 2, Mark 3 வந்துட்டோம். So Mark 2 பார்த்தீங்கன்னா obviously GSLV வந்து 4th generation, but Mark 2 பார்த்தீங்கன்னா 49 meter tall 3-stage vehicle. ஸோ Mark 2 வந்து 3-stage vehicle. நம்ம PSLV வந்து 4-stage vehicle தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா GSLV Mark 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு it is able to launch 4 ton of class of communication satellite. இது வந்து பார்த்தீங்கன்னா lift off mass of 640 ton. ஸோ 3-stage வந்து பார்த்தீங்கன்னா GSLV Mark 3லையும் Mark 2லையும் 3 stage இருக்கு. ஆனால் PSLVல வந்து பார்த்தீங்கன்னா 4 stages இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக் யூஸ் பண்ணுவோம், PSLVல கிரையோஜெனிக் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வி ஹாவ் discussed a number of different types of satellites, different types of launch vehicles. We studied about Mangalyaan. We also studied about this Nisar satellites, Navik. Hope there are certain things like missions to other planets. இதெல்லாம் வந்து நம்ம handoutsல வந்து கொடுத்துடலாம். So with that note, thank you so much. If you have any doubts, any points to be discussed further in my classes, let me know in the comment box. ஏதாச்சும் பேசணும்னா நிச்சயமா comment boxல போடுங்க. நன்றி.